அக்ஷய திருதி அன்னைக்கு கடன் வாங்க கூடாது. எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாருக்கிட்டையும் அந்த டைமுக்கு அப்புறம் நீங்க எப்ப வேணா இப்ப நான் சொல்ல போற ஒரு சின்ன ரெமெடியை நீங்க வீட்டுல செய்யுங்க. இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கணும், நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் நான் செய்யணும் அக்ஷய திருதி அப்படின்னா நற்பவி யோகிராம் சுரத்குமார் ரேகா த டாரட் குவீனின் அன்பான வணக்கங்கள். மேம் அக்ஷய திருதியில என்ன செய்யணும், சிம்பிளா ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டிருக்கீங்க. அதற்கான ஸ்பெஷல் வீடியோ தான் இது. அக்ஷய திருதி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நகை கடைக்கு ஓடிட்டு இருப்பாங்க. ஒரு பியர் ப்ரெஷர், அதாவது அவங்க வாங்குறாங்க அதனால நானும் வாங்கணும், வாங்கியே தீரணும், கடன் வாங்கியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. கடன் வாங்கி கூட போயிட்டு அதை போய் அந்த தங்கமா வாங்குறீங்க. சரி, அக்ஷய திருதி அன்னைக்கு நகை வாங்கினா நிறைய நகை வருமா, தங்கம் சேருமா அப்படிங்கிறது அது வேற ஒரு டாபிக், இன்னொரு நாள் பேசலாம். ஆனா அக்ஷய திருதி அன்னைக்கு கடன் வாங்க கூடாது. எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாருக்கிட்டையும் கையேந்தி கடன் நிச்சயமாக வாங்கக்கூடாது. அப்புறம் எப்படி மேடம் நாங்க தங்கம் வாங்குறது அப்படின்னு கேக்குறீங்களா? தங்கம் வாங்குறது சரிதான், ஆனா கடன் வாங்கி வாங்கக்கூடாது. வேற என்ன விஷயம் செய்யலாம் அப்படிங்கறத சொல்லித்தரேன். சிறப்பான முன்னேற்றமான வாழ்க்கைக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படிங்கறத இந்த பதிவுல நீங்க பார்க்க போறீங்க. அக்ஷய திருதி என்னைக்கு வருது? சண்டே அன்னைக்கு 19th அன்னைக்கு வருது. அன்னைக்கு காலையில 10:49 அதாவது 10:49 நிமிடத்துல இருந்து அக்ஷய திருதி ஆரம்பிக்குது. அது அந்த டைமுக்கு அப்புறம் நீங்க எப்ப வேணா இப்ப நான் சொல்ல போற ஒரு சின்ன ரெமெடியை நீங்க வீட்டுல செய்யுங்க. வீட்டுல இருக்க பொருட்கள் வச்சுதான் செய்ய போறீங்க, கடன் வாங்காம செய்ய போறீங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. மண் சட்டி தான் எடுக்கணுமா, வேற ஏதாவது வாங்கிக்கலாமா அப்படின்னா வாங்கிக்கலாம் தாராளமா. நீங்க கலசம் வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் உங்க வீட்டுல இருக்குன்னா அதை கூட எடுத்துக்கோங்க. அல்லது சின்னதா இந்த மாதிரி மண் சட்டி இருந்தா ரொம்ப சிறப்பு, வாங்கிக்கோங்க. அதுல உங்ககிட்ட என்ன ரூபாய் இருக்கு, பணம் நோட்டாக இருந்தா இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. மடிச்சு நல்லா ரோல் பண்ணும். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. மேம் நீங்க பச்சை கலர் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கீங்க, பச்சை கலர் தான் போடணுமா, கிரீன் கலர் தவிர வேற ஏதாவது போடலாமானா தாராளமா போடலாம். இது தானாகவே எனக்கு அமைஞ்சிருக்கு. உங்ககிட்ட பச்சை கலர்ல இருந்தா போட்டுக்கோங்க, அல்லது வேற எந்த கலர் ரப்பர் பேண்ட் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு அதை இந்த மண்பானையில போட்டுருங்க. இல்ல எங்ககிட்ட ரூபா நோட்டா இல்ல, எங்ககிட்ட காயினா தான் இருக்கு அப்படின்னா காயின் இருந்தா அதை போட்டுருங்க. சரியா? இது கூடவே இந்த ஜாதிக்காய் அதை போட்டுறீங்க. அடுத்தது ஒரு மஞ்சள் கொம்பு, அடுத்தது ஒரு ஏலக்காய். இதெல்லாம் பணம் வசியம் செய்கிற பொருட்கள், அதனால இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது மேலே தட்டு வச்சு மூடலாம், அல்லது ஒரு துணியை போட்டு கட்டி வைக்கலாம். என்ன கலர் துணி வைக்கலாம்? எல்லோ கலர் போடுங்க. ஏன்னா டிவைன் எனர்ஜி வர்றது எல்லோ கலர்ல தான், அதனால எல்லோ கலர் போட்டுக்கோங்க. போட்டு அதை நீங்க கட்டி வைக்கலாம் அல்லது மூடி வைக்கலாம். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான். இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சிருந்துருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களோட தாத்தாவா அல்லது அவங்களுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லாம் இதை செஞ்சு நம்ம பூஜை அறையில இருக்கும், அதை செஞ்சு வச்சிருங்க. இதை ரெடி பண்ணோடனே அன்னைக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு நான் சொல்ற இந்த சுவிட்ச் வேர்டை 108 டைம் சொல்லுங்க. 108 டைம் ரிப்பீட்டடா சொல்லுங்க. ஒரே ஒரு சுவிட்ச் வேர்ட், சிம்பிள், டிவைன் கவுண்ட். திரும்ப நான் சொல்றேன், டிவைன் கவுண்ட். இது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்ம கொடுத்துருக்கோம், அதையும் படிச்சு பாருங்க. தொடர்ந்து 108 டைம் இந்த மாதிரி ஒரு மண்பானையை செஞ்சு அதை எடுத்து வச்சுட்டு அடுத்த அக்ஷய திருதி வரைக்கும் வச்சிருங்க. டிவைன் கவுண்ட் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன விஷுவலைஸ், அதாவது என்ன இமேஜின் பண்ணணும், என்ன நீங்க யோசிக்கணும், உங்களோட எண்ண அலைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த பானை வழியாக நிறைய பணம் அப்படியே வெளியில அப்படியே கொட்டுற மாதிரி, அந்த மாதிரி நினைச்சிட்டே டிவைன் கவுண்ட் அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமா அடுத்த அக்ஷய திருதிக்குள்ள உங்களோட வாழ்க்கையில, அதுவும் பொருளாதார ரீதியாக நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் வந்தே தீரும். சரி, நான் இதை செஞ்சுட்டா போதுமா, எனக்கு பணம் நிறைய வருமா, இந்த மாதிரிலாம் கேள்விக்குறி இருக்கவே கூடாது. கேள்விகளா நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தடைகளை நீங்களே உருவாக்குறீங்க. அதை செஞ்சு உங்களோட பூஜை அறையில
வச்சிருங்க. அல்லது உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக ஒரு நல்ல இடம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை டெய்லியும் காலையில் பார்க்குற மாதிரியான இடத்துல வச்சுட்டு நான் சொன்ன இந்த சுவிட்ச் வேர்டை உங்களுக்கு எப்போல்லாம் இதை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் அதை சொல்லிகிட்டே இருங்க. பிரபஞ்சத்திற்கிட்ட விட்டுருங்க, உங்களோட குலதெய்வத்துக்கிட்ட விட்டுருங்க. நீங்கள் கேட்ட விஷயத்த விட்டுட்டு நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க், நீங்கள் என்ன செய்யணும், பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிருங்க. தானாக எல்லாம் உங்களை தேடி வரும். இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் நான் செய்யணும் அக்ஷய திருதிக்கு அப்படின்னா இந்த பிக்சர் ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ், இது கூகுளில் நீங்கள் தேடினீங்கனாலும் உங்களுக்கு இது ஒரு இமேஜாக கிடைக்கும். அதை எடுத்து வச்சுட்டு அடிக்கடி பார்த்துட்டே இருங்க. சரியா? பணம் உங்களை வந்து சேரும். பணத்தை சேமிக்க ஆரம்பிங்க. சரியா? அக்ஷய திருதி நாள் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்காக தான். பணத்தை எப்படி சேகரிக்கணுங்கிறதுக்காக, எப்படி ஒரு நல்ல எண்ண அலைகளை கொண்டு வரணும். ஏன் பணத்தை பற்றி மட்டும்தான் இன்னைக்கு பேசுகிறோம்? சரி, அன்னைக்கு வந்து பணத்தை பற்றி மட்டும்தான் அக்ஷய திருதி அன்னைக்கு செய்யணுமா? அப்படி இல்லை. உங்களுடைய எண்ண அலைகளில் மாற்றம் கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய வந்து நாட்கள் வந்துகிட்டே இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் டே அக்ஷய திருதி. அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக வச்சுக்கோங்க. அவங்க நகை வாங்குறாங்க, அதனால நானும் போயிட்டு நகை வாங்குறேன், நான் அதனால அடுத்த வருடம் எனக்கு நகை கிடைச்சிரும், நிறைய தங்கம் நான் வாங்குவேன், அதனால கடன் வாங்கி வாங்குறேன். நிச்சயமா செய்யவே கூடாது. உங்களால என்ன முடியுமோ அதை தான் அன்னைக்கு செய்யணும். பியர் ப்ரெஷர்ல போயிட்டு இந்த மாதிரிலாம் செய்ய வேண்டாம். நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். டிவைன் கவுண்ட் மேஜிக் பிகின்ஸ் நவ். லண்டனிலிருந்து நான் உங்கள் ரேகா, தி டாரட் குயின்.